1050 ரூபாய் வாங்கி பில்லு கட்டுறதுக்கு எப்படி கட்டிட்டு இருப்பான்? பில்லோட தான் வருமா? அவனுக்கு தானும் இல்லையே. போகும்போது டிப் டாப்பா போன, வரும்போது லாரில அடிப்பட்ட நாய் மாதிரி வந்துருக்கீங்களா? என்ன வேண்டுதல்? திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டிக்கிறேன். திருப்பதியில முருகர் கோவில். அப்ப திருத்தல யாரு? எங்கடா ஜலபதி? மாத்தி மாத்தி ஜலமடா வேம்பு ஆடு இருக்கிற ஆடை எல்லாம் கொடுத்துட்டு போட்டுக்கிறேன். சொல்றது ஆத்தாடுற எல்லாம் அழுக்கு சேர்ந்துருக்கான், அதனால சுத்தம் பண்ண கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் தர மாட்டாங்க, அதுக்கு பதில் தான் இதை கொடுத்துக்கிறாங்க. ஆமா, உன்னோட எனக்கு தான் பேசிருக்கேன். கோபால யாரு தேர்றா? என் மகன் முருகா பையன் பையன் பையனு கேக்குறேன். அவன் சொக்க தங்கமாடா, தங்கம். தங்கத்தை தான் அங்க உரிக்கிறாங்க. பச்சை மண்ணடா என் மகன். மண்ணை தாப்பா போட்டு பேசிக்கிறாங்க. பையன் பையனு கேக்குறேன். என் மகன்டா அப்பா அம்மா இல்லாத புள்ள நான். நீ 1050 ரூபாய் கொடுத்தாங்க. மறந்தே போயிட்ட பாங்க. 1050 ரூபாய் கொடுத்தனே. பில்லு 1050 ரூபாய் எடுத்து போய் நான் பணத்தை கட்டினேன். கட்டிட்டேன். உன் பையன் பில்லு வாங்கலான்னு உக்காந்துக்கிறான். என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னன். அவனை பில்லு வாங்கலாமா? நான் எவ்வளவோ சொன்னேன். அப்பா தேடு வாரு வாடான்னு. பையன் அங்கேயே தாடியை விட்டு என்ன சொன்னேன்? பாட்டு சாமி பாட்டுலாம் பாடுறான். அடி மட்டும் கட்ட என் மகன் பக்தியில சிறந்தவன்டா. எந்த நேரமும் சாமியை வணங்காத. அங்க தம்பா வழிய ஆட்டுறாங்க. கிள்ளி கிள்ளி இந்நேரம் மூல சாந்தத்தை பார்த்துட்டு அக்கல்ல திரிய போட்டு நெய்ய சொட்டு சொட்டு ஊட்டி போகும்போது என்ன சொன்ன? நாட்டை சுற்றி வந்ததும் இந்த அமர்வு நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்ட வேண்டும், இந்த நாட்டு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று போமாட்டேன் போயிட்டேன் செவ்வியா வீட்டுக்கு போட்டேன். ஐயா 1050 ரூபாய் எடுத்துக்கிற கரண்ட் பில்லு கட்டலான்னு போனேன். உன் மகனும் என் கூட வந்தாரு. நாடு நாடா சுத்தி நாட்டில் இருப்பது 4 திசை. 3 திசை என்னுடன் செல்லலாம், வட திசை செல்ல கூடாது என்று கூறினாடா. சொல்லுதலே நிற்பாண்டா. ஆமாப்பா, அங்கே தான் நின்னுங்கிறான். என் மக என் வார்த்தையை மீறி ஒருபோதும் நடக்க மாட்டான்டா. இதுக்கு அப்புறம் நடக்க முடியாது. பாதாளத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஐயோ குப்பா பழம். ஐயா வட திசை போக கூடாது என்று உரைத்தார். ஆமா, என் பெற்றெடுத்த மகன் என் நாட்டு இளவரசர் வட திசை தேவையா உண்டு. அழாதீங்க, என் பில்லு எப்படின்னா உன்னை நம்பி என் மகன் அனுப்பினடா. அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை? நாசிகள் வாழக்கூடிய இடமாடாது. அங்கு சென்றவள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அங்க தாசிகள் வலையில் விழுந்து விட்டார்.
டேய் இவனும் வந்து எந்திரிக்க முடியாது அங்கிருந்து. பையன் போனாலும் டேய் என் மகனை காப்பாற்றணும். உன் பையன் போனாலும் போனாலும் போனா பணம் போனாலும் போது உன் பையனை காப்பாற்று. அடுத்த உறக்கம் இல்ல, பழுத்த தூக்கம் இல்ல. உதட்ட வச்சு மொத்த தருவே நாடி. பணம் கொடுத்தது நானு. பணமாலே அன்பார்ந்த நாடக கலாசார பெருமக்களே, இந்த நாராயணமங்கலம் கிராமத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை கழகத்தின் சார்பாக எங்களுடைய கலதேவி நாடமலை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை கழக அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என் மகன் எப்படியெல்லாம் வளர்த்தண்டா, என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தண்டா. நானு டாக்டர் மாமா. அம்மா தாயே எனக்கு இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. அம்மா தாயின்னு வந்துடுறானுங்க. யார் அவன்? நானும் என் வீட்டுக்கார உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கேன்டா. லிங்க பூஜை நான் தங்க தப்பு தப்பா நினைக்கிறேன். உன் பையன் உள்ள லிங்க பூஜை செய்யலாம். கொஞ்சம் பஞ்சாபத்தா கட்டு போட்டு அது ஆசை வரமாட்டேன். கைப்பற்றிச்சு 50 என்ன வேலை? உம்மால பாடி கட்டோடு வந்து சமாளிக்க முடியாது. ஆளை சாந்துக்கிறேன். இப்ப சமாளிக்க முடியாது. ஐயோ என்ன சொல்ல வரட்டா வந்துக்கிறது யார் தெரியுமா? யாருடா? இந்நாட்டு மன்னர். மன்னரா? நீ வச்சுக்கிறியா? பாத்ரூம்ல வேலை செய்ய ஆச்சாப்பா தண்ணி ஊத்திட்டு வாங்க வெளியே. நீ வச்சுக்கிறியா? உங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்திருக்காரு. ஐயோ என் மாமனாரா எங்கடா
சாப்பிடுறீங்களா? எப்படியா முட்டை என்ன கூட இப்படி தாண்டா கேட்டாங்க. கதவை சாத்து நீ அந்த வெளியே வந்து பாரு. ஏய் ஏய் எப்படியா மேடம் உங்கள்ட்ட பேச்சு கிடையாது. நீ நாட்டு இளவாசர் அவராண்ட பேசணும். கதவு தாரு உள்ள போனோம். ஏன் தாப்பால் இல்லையா? முடியாது. ஏய் வாடா போலாம். இளவரசர் காப்பாத்து. ஐயா ஏய் என்ன பண்ற திறந்து விட்டு நாய். ஏய் போறா வாய். எனக்கு டேய் முருகி எங்க இருக்கிற மனம் நல்லா கரியா. ஆம்பளை யாரு பொம்பளை யாரு? ஏய் மனம் செருப்பாலே அடிக்கும். ஐயோ என் அடுப்பை ஒட்டுட்டாண்டி அம்மா. எப்படியா நீ எப்படி தாங்குற? தெரியல ஐயோ யார் அப்பா வந்துக்கிறாருங்க. என்னப்பா ஆமா. அவரு எங்க வந்தாரு நான் ஷிஃப்ட் மாத்தலாம். யாருடா இந்த நாட்டு இளவரசர் வருங்கால இந்த நாட்டு மன்ன இங்க வர தகுமாடா. இது எப்படி வர இடம்? தாசிகள் வாழக்கூடிய இடம். அப்பா என்ன பார்த்து தாசி தெரியாம சொல்லிட்டாரு தகுமா இது நியாயமா? நானும் உன்னுடன் உடன்கட்டை ஏறி விடுவேன் அப்பா யாரை பார்த்து தாசி வேசியன் உடைத்து குடும்பத்தின் குத்து விளக்கு குடும்பத்தில் சுத்து விளக்கு எத்தனை பேர் இட்டு போய் குச்சி வந்தாச்சு. நெல்லு குத்த காஞ்சிக்கா மாச்சியா. அப்பா இந்த இடத்தை விட்டு நான் வர வேண்டுமா? நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன். அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களே, யாரு அந்த ஆட்சியே? அம்மா அவ்வளவு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பல்ல ஒருத்தவங்க கூட என்ன ஆம்பளையா இந்த பாரு எனக்கு தெரியல. ஆண்டி அழகா இருக்கிறாங்களே. ஆமாப்பா நான் ரஞ்சிதா மேடம். அப்பா நித்யானந்தா சாமியார் ஆசிரியர் உங்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? கேட்க முடியாது. முடியாது. இருக்க கூடாது. இந்த இடத்தை விட்டு என்னால் வர முடியாது. முடியாது முடியாது. அப்பா என் மனைவி முன்பே நினைத்து விட்டீர்களா? முடிஞ்ச நிலம்பு பாடுறாரு. சரிடா சரி நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. ஒரே மகன் ஒப்பத்த மகன் என் மகனை செல்லமா வளர்த்தண்டா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தண்டா. கவலைப்படாதீங்க. கவலை மறப்பதற்கு உள்ள ஒரு கட்சி வச்சுக்கிறோமா? என் மகன் தவறான பாதை செல்கிற மகன் வேதனோடு நான் மங்கரை நீ பொங்கறியா? பாத்திரியாடா மது போதையில இந்த தாசி வீடே கதி இருக்கிறாடா. என்னை பார்த்து எதிர்த்து பேசாத என் மகன்
என்னை கையை நீட்டி அடிச்சுட்டான்டா நீ. கவலைப்படாதீங்க ஐயா, பெற்றெடுத்த மகன் தானே அடித்தான். ஐயா, உன் மகன் நல்லவன் தாங்க. தவமாய் தவம் இருந்து அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன். பெற்றெடுத்தேன்டா. இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுவான். உண்மைதானடா. அழகாக திருமணம் செய்து இந்த நாட்டை அரசாளுவான் என்று பார்த்தார். தேவடியா வீடு எதில் இருக்கிறான். என் மகனை எப்படியாவது மனம் திருத்த வேண்டும்டா. கவலைப்படாதீங்க. அதற்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா கூறண்டா. ஐயா, இப்படி செய்தார் தோசை, இப்படி செய்தார் இட்லி. நான் என்னதான் செய்யணும் எனக்கே தெரியல. ஐயா, உன் மகன் மனம் திறந்த வேண்டும் என்றார். திருந்த வேண்டுமென்றால் இவரை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தா இது விட்டால் வித்த விட்டுடுவான், அந்த குடிச்சுப்பான். உண்மைதான்டா. இந்த தாசியை விட சைலண்ட், சைலண்ட், ஆமா, என்னப்பா? சைலண்ட். மத்த முடியலமா? இந்த தாசியை விட அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் மனம் திருந்தி என் மகன் நல்லவனாக வாழ்வதற்கு சரியான யோசனை கூறியிருக்கின்றேன். இப்போது நாடு நாடா செல்ல வேண்டும். அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். பெண்ணை பார்க்க ஏற்ற நாடு நாடாக சென்று உன் மகனுக்கு ஏற்ற இளவரசி நீதான் பார்க்க வேண்டும். போற. பிரபல மகனை கூட்டி வா.